எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜூங்கோ வந்து பின்னுக்கு கால் பண்ணிட்டு, நான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து வாங்கிட்டேன். நீ வந்து என்னோட வெளிய வர முடியுமா? நம்ம 2 பேரும் வெளிய போய் ஏதாவது சாப்பிடலாமான்னு அவன் கூப்பிடுவான். ஆனா பின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வேற ஒரு வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். நான் இப்போ நெறைய சாப்பிட்டுட்டேன். இப்போதைக்கு என்னால வர முடியாது. நம்ம வேணா இன்னொரு நாள் போலாமான்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். இங்க ஹானியும் அதே மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கிட்டேன். நம்ம 2 பேரும் வெளிய போய் சாப்பிடலாமான்னு அவ கூப்பிட்டுட்டு இருப்பா. இல்ல நான் வந்து இப்போ பிஸியா இருக்கேன். நம்ம வேணா இந்த வீக்கெண்ட் போலாம். ஸோ வீக்கெண்ட் வந்து வெளிய போயிட்டு நம்ம வந்து நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு அவ கூப்பிட்டுட்டு இருப்பா. இங்க டாக்டர் பின் அதே மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த வீக்கெண்ட் வேணா நம்ம போலாம். இப்போதைக்கு என்னால வர முடியாது. நான் வந்து முக்கியமான வேலையில இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் தள்ளி விட்டுட்டு இருப்பான். இவங்க 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசுற மாதிரி இருக்கும். ஓகே நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் போலான்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வைப்பாங்க. 4 பேருமே ஃபோனை வைப்பாங்க. என்னன்னு பார்த்தா டாக்டர் பின்னும் ராணும் ஒரே வீட்ல தான் இருப்பாங்க. டீ வந்து சூடு ஆறிடுச்சுல. ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஜூங்கோ ஏடிஎம் வந்துட்டு அவனோட அந்த சேலரி அமௌண்ட் வந்து எடுப்பான். ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் இருக்கு. இந்த அமௌண்ட் வச்சுட்டு ஹானியலுக்கு வந்து நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு ஹானியல் கிட்ட ஃபோன் பேசிட்டே வருவான். ஓகே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வேணும்? நான் வந்து இப்போ சேலரி வாங்கிட்டேன்னு ஹானியல் வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட கேட்டுட்டு இருப்பா. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டே வருவாங்க. ஓகே நம்ம 2 பேரும் நேரில் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுவான். ஜூங்கோ ஹானியல்கிட்ட பேசிட்டு ஃபோனை வைப்பான். வச்சுட்டு பின்னாடி வந்து யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு பின்னாடி திரும்பி பயமுறுத்துவான். யாருன்னு பார்த்தா இவங்க 2 பேரும். எதுக்கு என்ன பயமுறுத்துற மாதிரி வந்துடுனீங்கன்னு அவன் கேட்டோன்னே, பாடா வந்துட்டு ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னோன்னே, இல்ல நான் வந்து வீட்டுக்கு போகணும்னு சொன்னோன்னே, அங்கிள் வந்துட்டு ஓகே நீ வா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம்ன்னு சொன்னோன்னே, எங்க போறோம்ன்னு கேட்டுட்டு இருப்பான். வா நீ பேசாம வா நாங்க வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நீயும் ஹானியலும் இப்போ அஃபீஷியலா இருக்கீங்கன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும்னு சொன்னோன்னே, ஓகே அங்கிள் சொன்னோன்னே, நான் வந்து அவளுக்கு வந்து ஒரு அங்கிள் மட்டும் இல்ல. நான் வந்து அவளுக்கு ஒரு அப்பா மாதிரி. அப்பா ஸ்தானத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் சில கேள்விலாம் கேட்கணும்னு சொன்னோனே, பாடா வந்துட்டு, "அப்ப நீங்க எங்களுக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பூசை நட்டு வரலன்னு கேட்டுட்டு, ஏய் பேசாம இருடா. நான் வந்து அவன் கூட பேசிட்டு இருக்கேன்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு" அங்கிள் வந்து அவன் கிட்ட நெறைய கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. "உனக்கு வந்து ஏதாவது நோய் இருக்கா? நீ வந்து பேங்க்ல வந்து எவ்வளோ அக்கவுண்ட் வச்சிருக்க?" அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருப்பா. அவங்க அப்பா வந்து என்ன பண்றாருன்னு கேட்டோனே, எங்க அப்பா வந்து டாக்டர், எங்க அம்மா வந்து டாக்டர்ன்னு சொன்னோனே, ஒரு 2 பேருமே டாக்டர்ன்ற மாதிரி அவங்க அங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துரும். "ஓகே உன்னோட கடன்லாம் என்னாச்சு? அத எப்ப கட்ட போறேன்னு" பாடா கேட்பானா, இல்ல என்னோட கடன் வந்து பார்த்தீங்கன்னா, நானே கட்டிடுவேன். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் மேபி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கடன் எல்லாத்தையும் கட்டிடுவேன்னு பாடா கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிவிட்டான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹானில் இதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்கோ நல்லபடியாக பார்த்துக்கோன்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஜூங்காவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அட்வைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. ஸோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோன்னே ஓகே இன்னும் பத்தல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சாப்பிட்டோன்ற மாதிரி அங்கே இருந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெளியே வருவாங்க. ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா ஹானியில் பார்த்துக்கணும். ஓகே அங்கிள் நான் வந்து ஹானியில் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஹானியில் வந்து பார்த்தீங்கன்னா நீ நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அங்கிள் வந்து ஹானில் வந்து ரொம்ப கோவப்படும்போது அவளோட முகம் வந்து அணில் மாதிரி இருக்கும். அவளுக்கு பிடிச்ச அந்த அணில் பொம்மை வாங்கி தர முடியுமான்னு அங்கிள் கேட்டோன்னே, ஓகே நான் போய் அணில் பொம்மை வாங்கிட்டு வரேன். அணில் பொம்மை வாங்கிட்டு வந்துடுவேன். பாடா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வரும்போது அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹாட்டாக் வந்து வாங்கி தர முடியுமான்னு கேட்டோன்னே, அவனை எதுக்கிட்ட வாங்கி தர சொல்லுன்னு அங்கிள் கேட்டோன்னே, இல்லை பரவாயில்ல என்கிட்ட நிறைய காசு இருக்குது நான் வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஹாட்டாக் வந்து வாங்கி கொடுப்பான். ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறத எடுத்து கொடுப்பான். பாடாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பிளாஸ்டிக் கப்பை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8000 வேணும். ஸோ 8000 கொடுங்கன்னு சொன்னோன்னே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை கொடுத்துட்டு அப்படியே நடந்துருவான். ஸோ அந்த ஹாட்டாக் வந்து எடுத்துட்டு அப்படியே வரும்போது ஓகே நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம்ல நம்ம 3 பேரும் ஒரே ஆளாக தான் இருக்கும். ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன திட்ட போறான்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். இல்லை ஹானில் வந்து ஒன்னெல்லாம் திட்ட மாட்டான்னு சொல்லிட்டு அங்கிள் கீழே விழுவார். என்னன்னு பார்த்தா ஹாட்டாக் கீழே விழுகாம நான் பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிப்பான். ஸோ எந்திரிக்கும் போது இவன் அப்படியே கண்ணை முழிச்சு பார்ப்பான். எங்கே இருப்பான்னு பார்த்தா இவங்க வீட்டில் தான் கீழே இருப்பான். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு உட்காரான். என்ன நேற்று நைட்டு ஓவர் குடியான்ற மாதிரி ஹானில் கேட்டோன்னே இன்னைக்கு வந்து வேலை இருக்கு ஒழுங்கா எந்திரிச்சு சாப்பிடுன்ற மாதிரி திட்டிட்டு இருப்பான். இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நானா குடிக்கல இவங்க 2 பேர் தான் குடிக்க வச்சாங்கன்னு சொன்னோன்னே, நீயாடா அவனை குடிக்க வச்சன்ற மாதிரி ஹானில் கேட்டுட்டு இருப்பான். இல்லை நானா குடிக்க வைக்கல அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குடிச்சான். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குடிக்க வச்சுட்டான்னு அங்கிளும் பாடாவும் சேர்ந்து அவனுக்கு ஆப்போசிட்டாக பேசிடுவாங்க. அவனே கொஞ்சம் ஷாக் ஆகிடும். இங்கே பாரு இவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காசு வச்சிருக்கா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்தான். இவன் வந்து ரொம்ப விசுவாசமா இருக்கா. ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே விடக்கூடாதுன்னு அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண தப்ப மறைக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பாடா வந்துட்டு ஒரு ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அவன் வயல் வச்சிடும். ஓகே ஒழுங்கா சாப்பிடு நம்ம 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போகணும்னு ஹானியல் சொல்லிடுவான். இவங்க 2 பேருமே காரில் வந்துட்டு இருப்பாங்க. காரில் வரும்போது ஹானியல் கிட்ட அவன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவான். நான் வந்து உன்கிட்ட தான் பேசலான்னு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கன்வின்ஸ் பண்ணி குடிக்க வச்சாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொன்னேன். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை நிறைய குடிக்க வச்சுட்டு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ நான் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு துரோகம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொன்னேன். இவன் வந்து மறுபடியும் ரூட்டை மாற்றிட்டு போவான். எதுக்கு மறுபடியும் ரூட்டை மாற்றிட்டு போகிறான் அவங்கள போய் திட்ட போகிறேன்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லை நான் வந்து அதுக்காகலாம் போகல அவங்க அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அணில பார்க்குற மாதிரி இருக்கு
இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த அணில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு பொம்மை வாங்கிட்டு வச்சிருக்கேன்னு சொன்னோனே, நான் அந்த அணில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபீல்ட் ட்ரிப் போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். ஸோ ஃபீல்ட் ட்ரிப் வந்து போகாம இருக்கிறதுக்காக அந்த அணில் மாதிரி இருக்கேன்னு நான் சொன்னேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸ்கியூஸா தான் இருந்துச்சுன்னு அவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ உண்மையிலேயே நீ ஃபீல்ட் ட்ரிப் போனது இல்லையான்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். இங்க ராணும், பின்னும் பேசிட்டு இருப்பாங்க. நேத்து நைட்டு வீட்டுக்கு போயிட்டீங்களா? பார்த்து பத்திரமா போயிட்டீங்களான்னு பேசிட்டு இருப்பாங்க. நேத்து வந்து நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? ஸோ வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி செட்டப் பண்ணீங்களா? அது வந்து என்னோட பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுன்ற மாதிரி ரான் வந்து பின் கூட பேசிட்டு இருப்பான். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் எங்கேயாவது வெளிய போலாமான்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நீங்க உங்களோட பொண்ணுக்கு நெறைய பாக்கெட் மணி குடுங்க. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செலவு இருக்கும். அது மட்டும் இல்ல பொம்பளை ப்ராடக்ட் வந்து நெறைய வாங்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய குடுங்கன்னு ரான் சொல்லிட்டு இருப்பா. ரான் வந்து அந்த ஸ்டிக்கருக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுத்துருவா. இது வந்து நமக்கு யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா, இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு அவ சொல்லிருவா. இங்க ஹானியூல காமிப்பாங்க. ஹானியூல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பார்சலா ஆர்டர் பண்ணியிருப்பான். அந்த ஆர்டர பார்த்தோனே இவனுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். ஓ! பரவால்ல நீ வந்து எனக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொன்னியே, அத வந்து வாங்கிட்டியான்ற மாதிரி அந்த பார்சல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மாள ரொம்ப ஆசையா பிரிப்பான். ஸோ பிரிச்சதுக்கு அப்புறம் உள்ள பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஜரில என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்ற மாதிரி புக் இருக்கும். அந்த புக்க பார்த்தோனே அவன் வந்து ஷாக் ஆயிடுவான். இது மட்டும் இல்ல இன்னொரு பார்சல் இருக்கு. அத பார்த்தீன்னா, அத விட நீ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவன்ற மாதிரி அவ சிரிச்சுட்டே இருப்பா. அத ஓப்பன் பண்ணோனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஷாக்கா இருப்பான். ஸோ ஆப்பரேஷன் தியேட்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோஸ் நாசில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா இருக்கு. D30 வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து இத வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா தலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பப்பி கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்ப பார்த்துட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்ன்ற பேர்ல என்ன வந்து அசிங்கப்படுத்துறியான்னு திட்டிட்டு இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கோவமாயிடுவா. கோவமாயி இல்ல, இல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எது தேவையோ அத தான் நீ வந்து கிஃப்ட்டா குடுத்துருக்க. நான் வந்து உனக்கு இத விட பெஸ்ட்டா ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொன்னோனே, ஓ! என்ன அங்க இருக்கான்ற மாதிரி ஹானியூல இருந்து அந்த சைடு போவா. இல்ல அந்த சைடு இல்ல. இப்ப இந்த சைடு வருவா. இந்த சைடு இல்லன்னு சொல்லிட்டு இருப்பா. கிஃப்ட்ன்னு சொன்னது நான் வந்து வெளிய போப்போறோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபீல்ட் ட்ரிப் வந்து போப்போறோம். நீ வந்து ஸ்கூல் டைம்ல போனதே இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல்ட் ட்ரிப் போறதுக்கான ஷாப்பிங் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி பழைய துணிலாம் போட்டுட்டு போக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாப்பிங் வருவாங்க. ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் முன்னாடி எடுத்து வச்சு பார்த்துட்டு, எது செட் ஆகுமோ பார்த்துட்டு இருப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துக்கு தான் போப்போறோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்குன்னு ஜூங்கோ காமிச்சிட்டு இருப்பா. பரவால்ல இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஹானியூல இத பார்த்துட்டு நம்ம அப்போ இங்க தான் போப்போறோமான்ற மாதிரி அந்த பிளேஸே பார்த்துட்டு இருப்பா. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் ட்ரிப் வந்து நீ மிஸ் பண்ணல. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப அடல்ட்டா வந்து அங்க போப்போறோம்ன்னு அவன் சொன்னோனே, அடல்ட் வந்து நம்ம அங்க போலாமான்னு அவ கேட்டுட்டு இருப்பாளா. அடல்ட்னா என்ன? சைல்டுனா என்ன? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் ட்ரிப் போப்போறோம். நீ வந்து ஸ்கூல் டைம்ல போகணும்னு நினைச்சிட்டு இருந்தல அந்த ட்ரிப் தான் நம்ம போறோம். ஸோ நீ வந்து ரெடியா இரு. நம்ம நாளைக்கு லீவ் போட்டுட்டு நம்ம அங்க போறோன்ற மாதிரி ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஹானில் கிட்ட பேசிட்டு இருப்பா. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வந்து இவ கிளம்பிட்டு இருப்பா. ஸோ கிளம்பிட்டு அந்த அணில வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கொடுத்துட்டு மேல வீட்டுக்கு வருவா. வீட்டுல வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவ வந்து சாப்பாட்டுக்காக வந்து ஒன்று ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஓ இதை பார்த்துட்டு ஓ பரவாயில்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்லாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருப்பா. ஓகே நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு நம்மளோட ஃபீல்ட் ட்ரிப் வந்து கிளம்ப போறோம்னு சொன்னோன்னே அவளும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு 2 பேரும் பஸ்ல போவாங்க. பஸ்ல போகும்போது இந்த பஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் ரூம் மாதிரி தான் இருக்குன்னு ஜூங்கோ சொல்லிட்டு இருப்பான். என்ன நம்மளோட கிளாஸ்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு ஜூங்கா வந்து கலாய்ச்சிட்டு இருப்பான். ஓகே நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கலாம். தூங்குனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃபீல்ட் ட்ரிப் வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஜூங்கா வந்து அவளோட ஷோல்டர்ல அப்படியே படுத்துருவான். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதான்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். நான் என்ன பண்ணிட்டு நான் வந்து தூங்க போறேன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்ட் ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு நம்ம எங்கெல்லாம் போகணும்னு நினைச்சோமோ அங்கெல்லாம் போறோம்னு சொல்லிட்டு இருப்பான். 2 பேரும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு இதை பார்த்தா நம்ம 2 பேரும் ஸ்கூலுக்கு போன மாதிரி தெரியல. நம்ம வந்து வேற எங்கேயோ போன மாதிரி இருக்குன்னு ஹானில் வந்து கலாய்ச்சிட்டு இருப்பான். நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப கலாய்க்கிறேன்னு எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து வர்றது எனக்கு வந்து பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும். ஃபர்ஸ்ட்டா வர்றது தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி வரட்டிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நின்னுட்டு இருப்பாங்க. இந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஸ்கூல் டைம்ல இருக்கிற மாதிரி ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருப்பான். ஸ்கூல் டைம்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏய் நீ போய் அவளோட டேட்டிங் போன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏய் போடா நான் எதுக்குடா அவ கூட டேட்டிங் போனேன். அவ இருக்கிற கோவத்துக்கு யாரையும் அவளால சமாளிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவனோட ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்ட் நினைச்சாதான் எனக்கு வந்து கொஞ்சம் பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். ஓகே ஃபர்ஸ்ட் டீம் வந்து போயாச்சு. செகண்ட் டீம் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் புக்கு தான் வச்சிருப்பாங்க. ஹானில் புக்கு படிக்காத இங்க வந்து பாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இவன் கிட்ட காமிச்சிட்டு இருப்பான். ஸோ அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்ல ரொம்ப கியூட்டா இருந்த புக்கெல்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப கியூட்டா இருந்துச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு சொன்னோன்னே நம்ம 2 பேரும் இந்த ட்ரிப்புக்கு வரல. ஸோ அதனால தான் அந்த ஃபோட்டோ வந்து நான் எடுத்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல உனக்கு வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். இன்னும் நான் அப்படியே திரும்பி பார்ப்பேன். என்னன்னு பார்த்தா ராண்டானா நீ என்ன பண்றேன்னு அவ கேட்பாளா. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே ஃபோன் பண்ணி வர சொன்னா அவன்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா இருக்கணுன்றதுக்காக தான் நானும் எதுவும் சொல்லல. ஆமா நீங்க 2 பேரும் எப்படி க்ளோஸ் ஆனீங்கன்னு அவங்க 2 பேரையும் கேட்டோன்னே அவங்க 2 பேருமே கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. 2 பேரும் முன்னாடி பண்ணாங்களா அதெல்லாம் சொல்லும்போது என்ன நீங்க எவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டீங்களான்னு
ஹானில் வந்து கேட்டோன்னே, இல்ல நீ வா நம்ம 2 பேரும் வெளிய போயிட்டு கீரையெல்லாம் கழுவிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருப்பான். உண்மைய சொல்லு நீங்க 2 பேரும் எப்படி அவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க? இப்போ நீ வந்து பார்த்தீன்னா அவரோட வெளிய போறியா? அவர் வந்து உனக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி ஹானில் வந்து ராணி கிட்ட கேட்டோன்னே, இல்ல நீ வந்து இப்போ எதுக்கு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க? நான் வந்து பார்த்தீன்னா தனியா இருக்கக்கூடாது. நான் மட்டும் தனியா இருந்தேன்னா உனக்கு வந்து போர் அடிக்கும். அதனால தான் நான் அவர கூட்டிட்டு வந்தேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஓகே நீங்க 2 பேரும் எப்படி வந்து க்ளோஸ் ஆனீங்கன்னா, ஹானில் வந்து பார்த்தீன்னா டாக்டர் பின்னையும், ஜுங்கோவையும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான். பிரின் வந்து பார்த்தீங்கன்னா, ஜுங்கோவ பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி போகும். 2013ல. ஜுங்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த மெடிக்கல் லைசென்ஸ் எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தான். நான் எக்ஸாம் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தூங்கிட்டே தான் இருப்பேன். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் தூங்காத முழிச்சுக்கோ. மெடிக்கல் லைசென்ஸ் எக்ஸாம் இருக்கு. நீ வந்து நல்லா படிக்கணுன்ற மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தான்." அடுத்த நாள் ஜுங்கோ வந்து கிளாஸுக்கு வருவான். கிளாஸுக்கு வரும்போது நம்ம பின் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். "ஏய் ஜுங்கோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டேன். நானும் இப்ப டாக்டர் ஆயிட்டேன்னு" சொல்லிட்டு அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜூங்கோ மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதருக்கு மேலேயே இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம். நான் எப்பலாம் டயர்டா இருக்கனோ, அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூங்கோ எனக்கு எப்பயுமே வந்து ஒரு மோட்டிவேட்டா தான் இருப்பான். பின்னோட பாக்கெட்ல வந்து நம்ம ஆளு கோஃபிக வச்சுருவான். கோஃபிக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் போவான். நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாள கடந்து போணுன்ற மாதிரி சொல்லி, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் போட்டிருப்பான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களோட ப்ரொஃபசர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் இருக்கிற அந்த ரூமுக்கு வந்துட்டு, ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, வெக்கேஷன் வரப்போகுது. வெக்கேஷனுக்கு நீங்க எல்லாருமே பிளான் பண்ணியிருப்பீங்க. யாராவது பிளான் பண்ணாம இருந்தீங்கன்னா, வாலண்டியரா என் கூட வரேன்னு யாருக்காவது விருப்பம் இருக்கான்னு அவங்க ப்ரொஃபசர் கேட்டோனே, 2 பேருமே வந்து கைய தூக்குவாங்க. ஓகே நான் போறேன்ற மாதிரி பின் வந்து போற மாதிரி இருக்கும். பின்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அசுங்க வந்து பாராட்டிட்டு அப்படியே முதுகுல தட்டி குடுப்பான். தட்டி குடுக்கும்போது கீழ இருந்து அந்த பாலித்தீன் கவர்ல கால வைப்பான். கால வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மாடிப்படியிலேருந்து கீழ விழுந்துருவான். சாரி நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி ஜுங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட சாரி கேட்பான். மேலேருந்து கீழ விழுந்ததுல நம்ம ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கை வந்து ஃப்ராக்சர் ஆயிடும். ஸோ அப்போ நீங்க ஃப்ராக்சர் ஆனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால அந்த ட்ரிப் போக முடியலையான்னு ரான் வந்து பார்த்தீங்கன்னா, பின் கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அடுத்த நாள் பின் வந்து பார்த்தீங்கன்னா, உடஞ்ச கையோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜூங்கோ வந்து அந்த ட்ரிப் போனான்ல. ஸோ ட்ரிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு ஸ்டார் டாக்டரா வந்து ஃபுல்லா மாறியிருப்பான். அந்த மூமெண்ட் தான் வந்து அவன் ஸ்டார் டாக்டரா மாறினானான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மாதிரி போயிட்டு இருக்கும். அப்ப நீங்க தான் போ வேண்டியது. அப்ப அவன் போயிட்டானான்ற மாதிரி ராணி கேட்டோனே, இல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் எனக்கு கை உடைஞ்சது. அதனால தான் என்னால போக முடியலன்ற மாதிரி பின்னு சொல்லிட்டு இருப்பான். பின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்காரு. அவர் தான் போ வேண்டியதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ஹானில வந்து பார்த்தீங்கன்னா, ரான் சொன்னோனே இங்க ஹானில வந்து பார்த்தீங்கன்னா, இவன் தான் ரொம்ப அழகா இருக்கான். மேபி வந்து இவன் தான் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சண்டை போடும்போது, பின் இத பார்த்துட்டு ஓகே நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நாங்க 2 பேரும் எப்படி சண்டை போட்டோமோ முடிய பிச்சுட்டு, அது மாதிரி நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்கன்னு சொன்னோனே, என்ன நீங்க 2 பேரும் முடிய பிச்சுட்டு சண்டை போட்டீங்களா? அத ஏன்டா சொன்னேன்ற மாதிரி ஜுங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, பின்ன பார்த்துட்டு இருப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்ன்ற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். இவங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிப் போயிட்டு வந்ததுலேருந்து என்ன வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்க. இப்ப எதுக்கு அந்த சேர வந்து சுத்தி விடுற? அப்ப நீ வந்து மறுபடியும் என்னோட சேர சுத்தி விட போறியான்ற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா, நானா பிளான் பண்ணி போணும்னு ஆச்சரியப்படல. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோஇன்சிடென்ஸ்ல நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிய பிச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப எதுக்கு என்னோட முடிய பிடிக்கிற? நான் வந்து உன்னோட முடிய பிடிக்கவான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிய பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே இது வந்து பத்தாது. நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கையால சண்டை போடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கைய வச்சு சண்டை போடுவாங்க. ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெதஸ்கோப் எடுத்து சண்டை போடுவான். அங்க பின் இருக்கான்ல. ஸோ பின் வந்து அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடும்போது அங்க பில்லோ இருக்கும். ஸோ பில்லோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பில்லோ இருக்கும்ல. ஸோ பில்லோக்குள்ள இருந்தா அந்த காட்டன் ஃபுல்லா அப்படியே சதறிடும். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிப்பாங்க. ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, பின்ன வந்து அப்படியே சேர்ல வச்சு ஒரே எத்து தான். ஓகே இப்ப நீ என்ன பண்ண போற? பின்னாடி ஏத்தி தள்ளி விட போறான்னு கேட்டோனே, ஆமா பின்னாடி ஏத்தி தள்ளி விட போறேன்னு சொல்லிட்டு ஒரே எத்து தான். பின்னாடி போயிடுவான். அந்த ஃபிளாஷ்பேக்கை கேட்டுட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்க கிட்ட இருந்து அப்படியே தள்ளி போவாங்க. எதுக்கு தள்ளி போறீங்கன்னு கேட்டோனே, என்னோட லைஃப்ல டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெதஸ்கோப் வச்சு சண்டை போட்டதா நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன்னு ஜூங்கோ கேட்டுட்டு இருப்பான். பின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணேன். என்னோட ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தா. என்னோட மாமனார் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. என்னோட ஃபேமிலி சைடு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சாரி கேட்டுட்டு இருப்பாங்க. இவளுங்க 2 பேரும் தனியா வந்தாங்க. உனக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கா? நீ வந்து டேட்டிங் போக விரும்புறேன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் தோணல. தனியா இருந்தாங்களா ஜூங்கோவும் பின்னும் அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப மின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நொறுக்கி அதாவது பவுடர் மாதிரி வச்சிருப்பாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது வந்து மேபி ஒரு ட்ரக்கா இருக்கலாம், கொக்கைனா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பின் சொல்லிட்டு இருப்பான். இது வந்து அப்ப அதுக்கு காரணம் அவன் தான்ற மாதிரி ஜூங்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து காங்கு காமிப்பாங்க. ஸோ காங் வந்து இவனோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். டாக்டர் மின்னோட வீட்டுக்கு. ஆமா என்னோட பர்மிஷன் இல்லாம 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் எதுக்கு எடுத்தீங்க? நீங்க சொன்ன மாதிரி தானே நான் எல்லாமே பண்ணேன். அப்படி இருந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அந்த ட்ரிப் முடிஞ்சோனே இவங்க வீட்டுக்கு வருவாங்க. உன்னோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு ஹார்னில் கேட்பானா? இல்ல எனக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல. ஓகே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரப்பி இருக்கு. நான் வந்து முடிச்சுட்டு வந்துறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்ற மாதிரி ஹார்னில் சொல்லி போயிட்டு இருப்பான்.
இங்க ரான் வந்து அவனோட ஃபோன்ல ஸ்டிக்கர் ஒட்டுவான். அந்த ஸ்டிக்கரோட மீனிங் வந்து என்னன்னா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம். அந்த இதுக்காக தான் மீன் பண்ணி ஒட்டியிருப்பான். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீட் பண்ணும்போது நம்மள பத்தி மட்டும் பேசுவான். பசங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. நம்மள பத்தி மட்டும் பேச முடியுமான்னு ரான் கிட்ட வந்து டாக்டர் பின் கேட்டிருப்பான். இங்க வந்து டாக்டர் கூட தான் பேசிட்டு இருப்பான். நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் பாருங்க. வீடியோஸ் பார்த்தாலும் உங்களோட அந்த டிப்ரஷன்லாம் போகுன்ற மாதிரி நெறைய வீடியோஸ் வந்து காமிச்சிட்டு இருப்பாரு. அந்த வீடியோஸ் பார்த்தோனே வால்பேப்பர்ல வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும். அம்மா அந்த வால்பேப்பரை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். இவர தெரியுமான்னு கேட்டோனே, இவர தெரியும். எங்களோட ட்ரிப்ல தான் வந்தாரு. வாலண்டியரா எங்களோட ட்ரிப்புக்கு வந்தாருன்ற மாதிரி டாக்டர் மீன பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. மீன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கும்போது இவளுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். ராணுக்கு வந்து கால் பண்ணிட்டு, "நீ வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டர் இருக்காருன்னு சொன்னேல்ல, அவர வந்து கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு?" சொல்லிட்டு, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டர பார்க்கறதுக்காக தான் இவ வந்து வந்திருப்பா. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹாங்குன்னு ஒரு மெடிக்கல் ஃபார்மசி இருந்துச்சு. அவங்க வந்து புதுசா வந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்க போறாங்களாம். அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் மின் தான் வந்து கிரியேட் பண்ணாரு. அந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வலி இருந்துச்சுன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, வேகமாவே குறைச்சிருன்ற மாதிரி அந்த ட்ரக்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா, அந்த ட்ரக்குக்கு வந்து நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே அங்க வேலை பார்த்துருந்த ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்குன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய நியூஸ் வந்து கிளப்பிட்டு இருந்தாங்க. ஆனா, அந்த நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு அந்த ரிப்போர்ட்டர் சொன்னோனே, ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வருவா. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹாங்குன்ற அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $300 மதிப்புல வந்து காசு வந்து பார்த்தீங்கன்னா, டொனேஷன் மாதிரி குடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே, இவன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே! ஜூங்கோட ஹியரிங்க்கு வந்தானேன்ற மாதிரி இவளுக்கு வந்து டவுட்டா இருக்கும். அப்ப அவங்க அம்மா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எங்க வருவான்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருப்பா. பாடாவை சாரி. பாடா கிட்ட வந்து போலீஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இவன வந்து எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? ஏதாவது பார்த்து சொல்லுன்ற மாதிரி பாடா கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. பாடா வந்து அதெல்லாம் பார்த்துட்டு, இல்ல சார் நான் வந்து இவன எங்கேயுமே பார்த்ததில்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவன் பார்த்துட்டே இருக்கும்போது ஹானில் வந்துரும். ஹானில் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அவன் கேட்டோனே, உங்களுக்கு வந்து இவன எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அவ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட பார்ப்பா. என்னன்னு பார்த்தா டாக்டர் மின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியா வந்துட்டு இருப்பான். மின்ன பார்த்தோன்னே இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டவுட் அதிகமாயிடும். அப்ப ஜூங்கோ சொன்னான்ல, மின் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஆல்கஹால ஏதோ மிக்ஸ் பண்ணி குடுத்தான்னு. அந்த மூவ்மெண்ட் எல்லாமே ஹானிலுக்கு வந்து ஞாபகம் வந்துரும். இங்க ஹானில் வந்து மின்னுக்கு கால் பண்ணுவான். நான் வந்து உங்க கூட பேசணும்னு சொன்னேனே, இல்ல பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நமக்குள்ள எதுவுமே பேசக்கூடாதுன்ற மாதிரி ஃபோன் கட் பண்ண பார்ப்பான். இல்ல நான் வந்து பேசணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஜூங்கோவ பத்தி தெரியுமான்ற மாதிரி அந்த ஜூங்கோவோட அந்த இன்சிடென்ட் பத்தி தான் பேசிட்டு இருப்பான். ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன பார்த்துட்டு இருப்பான். என்ன இன்னும் மெசேஜ் வரல. நம்ம வந்து ஹானிலுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாமான்னு மெசேஜ் பண்ணுவான். ஹானில் நீ வந்து எங்க போன? நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னால உன்ன ரீச் பண்ண முடியல. நீ எங்க இருக்கன்ற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். 2 பேரும் பேசிட்டு வருவாங்க. உன்னோட ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எரர் இருக்கு. இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாஸே பாஸ் ஆகாது. நீ அத வச்சுட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு ஒரு புது ட்ரக் வந்து கண்டுபிடிச்ச? இந்த ட்ரக்னால நெறைய சைட் எஃபெக்ட் வேற வருதே. இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஜூங்கோக்கு வந்து குடுத்தியா? அந்த ட்ரக்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மயக்க நிலைமைக்கு போனான்ற மாதிரி நெறைய கொஸ்டினா கேட்டுட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜூங்கோவோட ஹியரிங்க்கு வைஸ் பிரசிடென்ட் வந்து எதுக்கு வந்தாரு? எனக்கு வந்து நெறைய கொஸ்டினா இருக்கு. அதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியுமான்னு ஹானில் வந்து நெறைய கொஸ்டினா கேட்டுட்டு இருப்பான். நீ வந்து தெரிஞ்சுக்கிறதுல நெறைய ஆர்வமா இருக்கேன்னு பேசிட்டு இருப்பான். 2 பேரும் பேசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ட்ரக் இருக்கிறத மறந்துருவாங்க. ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா, இடிக்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே கிராஸ் ஆகி போயிடும். அப்பாடா! நம்ம வந்து ஒரு வழியா தப்பிச்சுட்டோன்ற மாதிரி பின்னாடி திரும்பி பார்ப்பான். என்னன்னு பார்த்தா சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக் வந்துரும். சைடுல இருந்த ஒரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள அப்படியே இடிச்சு இந்த சைடு தள்ளிட்டு போயிரும். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அடிபட்டுருக்கும். 2 பேரும் மயக்கத்துல இருப்பாங்க. இங்க வந்து ஜூங்கோவ காமிப்பாங்க. ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதோட எபிசோட் வந்து முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.